அன்புள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் மயக்கத்துக்கு இன்றைக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். மயக்கம் ஏன் வருது? சரியான முறையில் உணவு பழக்கம் இல்லாததால் மயக்கம் ஏற்படுது. பித்தம் அதிகரிக்கிறதால மயக்கம் வருது. அதிக அளவு சாப்பிட்றவங்களுக்கும் மயக்கம் இருக்குது, சாப்பிடாதவங்களுக்கும் மயக்கம் வரும். கண்டிப்பாக உணவு பழக்கத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரலைன்னா கண்டிப்பாக மயக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நடந்து போகும்போது மயக்கம் வந்தால் நடு ரோட்டில் விழுந்து கிடப்போம். நம்ம கையில் இருக்க உடைமைகள் போவதை விட நம்மளுடைய மானம் போகும். அந்த நிலைக்கு வராமல் நல்ல உணவை கண்டிப்பாக சாப்பிட வேணும். சாப்பாட்டு முறையில் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள கொள்ள இந்த மயக்கமானது மாறும். மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கும் மயக்கம் வரும். ஏன் மலச்சிக்கல் அதிகமாகினா அவங்களால இதை தடுக்க முடியாது. இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு மயக்கம் வந்து அவர்கள் ரொம்ப அவதிக்குள்ளாவார்கள். ஏன் அவதிக்குள்ளாகிறாங்கன்னா, அந்த மலச்சிக்கல் வரும்பொழுது அதிக அளவு வயிற்று வலியை ஏற்படுத்தும். வயிற்று வலி மட்டுமல்லாது கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். கண் பார்வை மங்குனதுமே நம் கண் முன்னாடி இருப்பவர்கள் யாரும் தெரியாது. நடக்கும் பொழுதே போய் செவரிலோ அல்லது ஓடும் வாகனத்தில் முட்டி நிறைய பேர் விழுகிறாங்க. வண்டி ஓட்டி கொண்டு போகும் பொழுதும் இந்த மயக்கம் வருகிறது. காரணம், சரியான நேரத்தில் சாப்பிடாம அவங்க இருக்கிறதாலையும் அளவு முறை குறைஞ்சதாலையும் எல்லாரும் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில் தொலைபேசியில் பேசுகிறாங்க, 3 இட்லிக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலன்னு. ஒருவருக்கு கண்டிப்பாக 32 கவாலம் சாப்பிட்டோம்னா தான் 25,000 கலோரி நம்ம உடலில் உற்பத்தி ஆகும். இந்த 25,000 கலோரி உற்பத்தி ஆகும்போது நம்மளுடைய உடல் உழைப்புக்கு ஒரு நாளைக்கு 15,000 கலோரி வீணாகும். அதில் நாம் டீ சாப்பிட்றோம் அல்லது சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சா கண்டிப்பாக 500 கலோரி வீணாகும். அவங்க 10 முறை குடித்தாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள எனர்ஜிகள்லாம் போயிடும். இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை குடித்தா 1000 கலோரி வீணாகும். இதே போல் உடல் உறவு கொள்கிறவங்களுக்கு ஒரு முறை 5000 கலோரி வீணாகும். இந்த மாதிரி நம்ம உடலில் உள்ள கலோரிகளை குறைக்க குறைக்க உடலில் உள்ள சத்துக்கள் குறைஞ்சிரும். நம்மளுடைய உடல் உற்பத்திக்கு 32 கவாலம் சாப்பிட்டா தான் ஒரு வேளைக்கே இந்த அளவுக்கு கலோரி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. சாப்பிட்றது அளவு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அந்த எண்ணிக்கை கலோரியினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கும். அது நம்மளுடைய உடல் உழைப்புக்கே பத்தாது. அதற்கு மேலே நாம் செய்கிற தவறுகளோ பயன்படுத்துகிற முறைகள் உணவு பழக்கங்கள் இதை ஜீரணிக்க முடியாமல் நம் உடல் அவதிக்குள்ளாகி மயக்கத்தை உண்டு பண்ணும். காலையில் சில பேர் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி குடித்ததுக்கே மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. சிலர் தண்ணி குடித்தாதான் அந்த மயக்கம் போகும். ஏன்னா வாயில் அந்த எச்சி உமிழ்நீர் ஆனது உள்ளே சென்று திருப்பி ஜீரணமாக போகும்போது அது நம் உடல் ஒத்துக்கொள்ளாது. அதனால் காலையில் தண்ணியை குடித்து வாந்தி எடுத்தாங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற உமிழ்நீரினுடைய திரவமானது வெளியே வரும். இந்த பழக்கம் மாதம் ஒரு முறை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சொம்பு தண்ணியை நம்ம குடிச்சிட்டு உடனே கையை ஓட்டி வாந்தி எடுத்தோம்னா உள்ளே இருக்க பித்த நீர்கள் வெளியாகும். தினந்தோறும் கையை விட்டு வாந்தி எடுக்கக்கூடாது. அப்போது எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும். மாதம் ஒரு முறை செய்யலாம், 2 மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம். இப்படி செய்கிறவங்களுக்கு உள்ள பித்த நீர்கள் வெளியாகும். இந்த பித்தத்தை நம்ம கையை ஓட்டி வாந்தி எடுக்க முடியாமல் நிறைய பேர் இது நமக்கு பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா வாய்க்குள்ள விரலை தொட்டாலே வாந்தி வந்துடுது, அதனால் நாங்கள் கையை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பித்த நீர்களை சரி செய்யவும், குடலில் புண்ணு இருந்தாலும் இந்த வாந்தி மயக்கம் சேர்ந்து வரும். ஏன்னா அவங்களால உள்ள ஜீர்ணிக்க முடியாது. வாந்தி வருதுன்னா உள்ள புண்கள் இருக்குது, புண்கள் இருந்தால் மயக்கம் வரும். இந்த புண்களால் மயக்கம் வர வர அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. சிலர் குடித்து விட்டு குடல்களில் புண் இருக்கும். அந்த குடல் புண்கள் மேலே நம்ம சாப்பிட்ற உணவு போய் பட்டதுமே மயக்கம் வந்துடும். இந்த மயக்கங்கள் எல்லாமே இல்லாது படபடப்பு, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கேட்டாலும் மயக்கம் வந்துடும், ஒரு கெட்ட செய்தி கேட்டாலும் மயக்கம் வந்துடும். அவங்க இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அவங்களுக்கான இந்த மயக்கம் தீர்றதுக்கான மருந்து இது காலையில் இருந்தாலும் பரவாயில்ல, மாலையில் வந்த மயக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, விடிய காலையில் வர்றது, எழுந்திரிச்சதும் வர்றது, அது பித்த மயக்கம் எந்த நேரம் வர்றது, உடலில் உள்ள உபாதைகளால் வர்றது. இந்த மயக்கத்தை போக்குறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை,
இந்த கொத்தமல்லி இலையை நம்ம பயன்படுத்தும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற பித்த நீர்களை இது தேவையில்லாத பித்தத்தை வெளியேற்றும். இந்த கொத்தமல்லி நாம் தினந்தோறும் சேர்க்க சேர்க்க நம் உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறது இல்லாமல் பித்த நீரை வெளியேற்றுது. இந்த பித்த நீரை வெளியேற்றுறது இல்லாமல் நம் உடம்புக்கு நல்லதை செய்யுது. இதோடு சேர்த்து புதினா சேர்க்குறோம். இந்த புதினாவை நாம் பச்சையாகவே சாப்பிடலாம். இதை துவையல் செய்து சாப்பிட உடலில் உள்ள பித்தங்கள் வெளியாகும். பித்தம் வெளியேற வெளியேற மயக்கங்கள் சரியாகும். உடலில் புண் இருந்தாலும் இது ஆற்றக்கூடியது. புண்களில் இருந்த அடுத்த சுரப்பிகள் புண்மேல் படப்பட மயக்கம் கண்டிப்பாக வரும். அந்த மயக்கத்தையும் அந்த புண்களையும் ஆற்றக்கூடியது. மயக்கத்தை மாற்ற நமக்கு அந்த மயக்கம் மாறுவதற்காக இதில் சேர்த்து இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இஞ்சி வயிற்றில் இருக்கிற புண்ணை மட்டும் இல்லை, நல்ல பசியை கொடுக்கும். பசியை எடுத்தால் தான் அளவாக நம்ம சாப்பிட முடியும். குறைஞ்சி சாப்பிட்டாலும் மயக்கம் வரும். அளவுக்கு மிஞ்சி நம்ம ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு விசேஷத்துலேயோ போய் நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல பிரியாணியோ அல்லது வேறு எந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு மயக்கம் சில பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அளவுக்கு மிஞ்சி சாப்பிடாதீங்க. எந்த நாள் எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல. இந்த இஞ்சியை தோல் நீக்கின பிறகு இதை பொடி பொடியாக நறுக்கி இதை நம்ம பயன்படுத்தணும். இஞ்சியை பயன்படுத்தி இதோடு சேர்த்து பால் சேர்க்குறோம். பாலில் சேர்த்து இந்த இஞ்சியை கொதிக்க வச்சு அதோடு சேர்ந்த வெல்லம் சேர்ந்து காய வச்சு இதை குடிக்கும்போது மயக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் ஆறுறதுக்கு இந்த பால் பெரும் உதவியை செய்யும். இந்த பாலை முதலில் காய்ச்ச வேண்டும். ஏன்னா பால் காய்ச்சி தான் குடிக்கணும். பச்சையாக குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பால் அந்த அளவுக்கு இல்லை. நம் உடல் அதற்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. அந்த நாளில் எல்லாரும் 1/2 லிட்டர் பால் இல்லை 1 லிட்டர் பாலையும் பச்சையாக குடித்தாங்கன்னா அவங்க உடல் உழைப்பு அதிகம். உடல் உழைப்பு அதிகம் இருக்க இருக்க அவங்க எவ்வளவு பால் குடித்தாலும் செமிச்சிருவாங்க. தாய்ப்பாலே 5 வருஷம் 7 வருஷம் குடித்தவங்கலாம் இருக்காங்க. இன்றைக்கி தாய்ப்பாலே குடிக்காத குழந்தைங்க தான் அதிகம். அதனால் பால் குடித்தா அவங்களுக்கு உபாதைகள் அதிகமாகும். இதில் இந்த நாட்டு மாட்டு பால் கிடச்சி இதை நம்ம செஞ்சோம்னா இந்த மருத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாட்டு மாட்டு பால் ரொம்ப அற்புதமானது, நோய் இல்லாதது. அது அந்த மாடுகளுக்கு ஊசியே போட மாட்டாங்க, எந்த ஒரு மருந்தும் இல்லை. அது இயற்கையாக மூலிகை தின்று வளரக்கூடியது இந்த நாட்டு மாடு. அந்த பால் சாப்பிட சாப்பிட நம் உடலில் எந்த ஒரு தவறுகளும் வராது. அதனால் நாட்டு மாட்டு பால் கிடைச்ச இந்த பாலோடு சேர்த்து வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் இஞ்சி இதை மட்டும் பாலில் காய வச்சா போதும். மீதி இந்த புதினாவையோ அல்லது கொத்தமல்லியோ வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வெந்தாலும் அதனுடைய தன்மைகள் மாறும். இதை பச்சையாக சாப்பிட்டா நம் உடலில் ஃபைபர் அதிகமாக கிடைக்கும். ஃபைபர் கிடைக்கும்போது நம் உடலில் உள்ள மயக்கங்கள் மாறும். இந்த மயக்கம் மாறுறதுக்கு தான் இதை பச்சையாக சாப்பிட்றோம். இதை பச்சையாக சாப்பிட சாப்பிட நமக்கு உடலில் உள்ள உபாதைகள் குறையும். பித்த நீர் வெளியாகும். பித்தம் தேவையில்லாமல் எச்சி ஒழுகும் சில பேருக்கு. ஏன் எச்சி ஒழுகுதுன்னா அந்த பித்த நீர் அதிகரித்ததால் ஜொல்லு ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழுகிடுச்சுன்னா அதை வெளியே எடுக்கணும். அந்த வெளியே எடுத்து கண்டிப்பாக வாந்தி எடுக்கணும். தண்ணியை குடித்து வாந்தி எடுத்தால் தான் அது சரி வரும். அந்த முறையை நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த பித்தத்திலிருந்து மயக்கத்திலிருந்து வெளிவரலாம். பித்தம் கூடினாலும் மயக்கம் வரும். வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாலும் மயக்கம் வரும். புண்ணுகளை ஆற்றுறதுக்கு இந்த கொத்தமல்லியும் புதினாவும் கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன் இதோடு சேர்ந்து இஞ்சி நம்ம சேர்த்து தோல் நீக்கிய இஞ்சி. ஏன் தோல் நீக்கணும்னா தோல் நீக்காமல் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. தோலில் சிறிதளவு நஞ்சு இருக்கிறது. அதனால் அந்த நஞ்சுத்தன்மையை வெளியேற்ற இஞ்சியினுடைய தோலை நம்ம வெளியேற்றுறோம். இந்த தோல் வெளியேற்றிட்டு நம்ம இஞ்சியை கொதிக்க வச்சு அதனோடு சேர்ந்து கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம மேலாப்பில் போட்டு மெதுவாக கிண்டி இதமான சூட்டில் குடிக்க அந்த மயக்கமானது மாறும். ஏன் மயக்கம் வருது? சில பேருக்கு லோ ப்ரெஷர்னுவாங்க, சில பேருக்கு சுகர் கூடிருச்சு, சுகர் குறைஞ்சிருச்சு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மயக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா இந்த பாலில் கலந்த கலவையை நம்ம சாப்பிட வேண்டும். இது எந்த நேரம்ட்டு இல்லை. காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில் மட்டும் இல்லை, இதை இரவிலும் சாப்பிடலாம். இது உடனேக்குடனே இந்த வெல்லம் போட்டு காய்ச்சினா பால் திரைய தான் செய்யும். பால் இறக்கும்போது தான் பாலில் வெல்லம் போடணும். சூடு ஆறின பாலில் இந்த வெல்லத்தை போட்டோம்னா இந்த பால் திரையாது.
பால் திரையாமல் நம்ம இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தும்போது கடைசியில் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது இந்த கொத்தமல்லியையும் புதினாவையும் மேலே அதை அளவுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக இது அளவு கூடினாலும் தவறில்லை. 10 கிராம் போட்டு நம்ம 200 மில்லி பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு தப்பும் வராது. உடலில் உள்ள மயக்கத்தை மாற்றும். நமக்கு மயக்கன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நடக்கும்போது வர மயக்கத்தையோ அல்லது நீங்கள் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் படித்து கொண்டே இருப்பீங்க, படிக்கிற புத்தகத்திலேயே அப்படியே முகத்தை வச்சுருப்பாங்க, கேட்டால் அது தூக்கம் கிடையாது, அது ஒரு மயக்கம். அந்த மயக்கம் போகணும்னா இந்த பால் கலந்த கலவையை நீங்கள் குடிக்க குடிக்க அந்த மயக்கமே வராது. இது வாரம் ஒரு முறை குடித்து வர அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. நல்லது தான் செய்யும் இது. சிறுவர்களுக்கு கண்டிப்பாக 100 மில்லி அளவுக்கு பால் போதுமானது. பெரியவர்கள் கண்டிப்பாக 200 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். இதில் 10 கிராம் அளவுக்கு கொத்தமல்லியும் 10 கிராம் அளவுக்கு புதினாவும் இஞ்சி ஒரு 5 கிராம் போதுமானது. இஞ்சி 5 கிராம் போட்டு அதை பொடி பொடியாக நறுக்கவும் செய்யலாம். இடித்து இஞ்சி சாறாகவும் ஊற்றலாம். ஏன்னா பாலில் இஞ்சி வேகும்போது சாறாக இருந்தால் அந்த பால் திரையாமல் இருக்கும். பால் திரைஞ்சாலும் அது ஒன்றும் தவறில்லை. நாம் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அது பன்னீர் போல தான் இருக்கும், ருசியாக இருக்கும். பால் திரைஞ்சிருச்சு கெட்டு போயிடுச்சுன்னு கீழே ஊற்றிடாதீங்க. அது இந்த கலவை சேர்வதால் இந்த மாதிரி ஆகும். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கலந்தோம்னா இந்த பால் திரையாது. பால் திரையாமல் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. பால் திரைஞ்சதுன்னா வயிற்றுக்குள்ளே போய் அந்த பால் திரைய தான் செய்யும். ஆனால் அதை வெளியிலேயே திரைய வச்சு அனுப்புறதால தவறில்லை. அது சிறு குழந்தைகளுக்கு தேவையில்லை. ஏன்னா தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிறோம், உறை விழுந்துரும்னு சொல்லுவாங்க. உறை விழுந்துருச்சுன்னா பால் தயிராக மாறி கட்டியாகி தொண்டைக்குள்ளே அடைச்சிக்கிறதுக்கு தான் உறை விழுகிறதுன்னு சொல்லுவோம். இந்த உறை விழுந்தால் அதுக்கு வேறொரு மருத்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மருத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. எதை எப்படி சாப்பிட்றது, எந்த அளவில் முறையாக எடுத்துக்கிறதுன்றது அந்த பழக்கத்தில் இல்லாததால் எல்லாரும் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட முடியல. அதிக அளவு மயக்கம் வர்றது கிராமப்புறங்களில் அல்ல, நகரப்புறங்களில் தான். அவங்களுடைய சாப்பாட்டினுடைய அளவு 2 இட்லி அல்லது ஒரு தோசை தான் இருக்குது. 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டா ரத்தம் ஊறுவது குறைந்து விடும். மத்தியான வேளையில் ஒரு சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் ஒரு டிஃபன் பாக்ஸ் சொல்லி சின்ன ஒரு பாத்திரத்தில் கொண்டு போகிறாங்க. கிராமப்புறங்களில் அப்படி இல்லை. 8 உருண்டை அளவு களியை சாப்பிட்டவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு நோயும் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்வான் அவன். அதிக அளவுக்கு அவனுக்கு பலம் இருக்கும். அந்த பலத்தை வச்சு நம் மகளை காப்பாற்றிடுவான்னு அவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. 2 இட்லி சாப்பிட்டா அது கண்டிப்பாக நகரத்தில் தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா இவன் நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான்னு இங்கே நினைக்கிறாங்க. அது தவறு. குறைவாக சாப்பிட்டா உடலில் ரத்தம் குறைஞ்சி போகும். ரத்தம் குறைஞ்சி போனால் உடலில் உள்ள இடங்களில் புண்கள் ஏற்பட்டு அந்த புண்களால் மயக்கம் வரும். ஏன் புண்களால் மயக்கம் வருது? ஒரு இடைவெளி விட்டு சாப்பிட்றோம். தொடர்ச்சியாக யாரும் சாப்பிட்றதில்ல. 1 மணி நேரத்திற்கு ஒரு உணவு எடுத்துக்கிறாங்க. திருப்பி ஒரு டீ, ஒரு வடை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியான வேளையில் கொஞ்சமாக சோறு எடுக்கிறாங்க. 3 மணிக்கு திருப்பியும் ஏதாவது ஒரு ஒரு பஜ்ஜியோ வடையோ எடுத்துக்கிறாங்க. இப்படி மாறி மாறி சாப்பிட சாப்பிட வயிற்றுக்குள்ளே அல்சர்ன்ற இந்த இந்த குடல் புண் ஏற்படும் போதும் கண்டிப்பாக மயக்கம் வரும். குடல் புண் ஏற்பட்டால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும். மயக்கம் லேசாக நம்ம நினைக்கிறோம். மயக்கத்தை நம்ம சரியாக கவனிக்காவிட்டால் பெரிய அளவில் நம்மளை கொண்டு போய் பாதிப்பில் உண்டாக்கும். தலை சுற்றல் மயக்கம் வரும். ஏன்னா தலைக்கு ரத்தம் போகலனாலும் மயக்கம் வரும். அதிக நேரம் நம்ம உட்காந்து பணி செய்கிற இடத்துல கீழே குனிந்தே வேலை செய்கிறதில்ல. படுக்கும்போதும் தலையை நம்ம மேலே வச்சுருக்கோம், உட்காரும் பொழுதும் மேலே தான் இருக்கும். இதுக்கு தலைகீழ நின்று ஆசனம் செஞ்சால் அந்த தலையில் உள்ள ரத்தம் ஓடுற இடமெல்லாம் ரத்தம் ஓடும். அவங்களுக்கு மயக்கம் வராமல் இருக்கணும்னா தலைகீழ நிற்கிற ஆசனத்தை செஞ்சு அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிடம் செஞ்சு வர தலைக்கு ரத்தம் ஏறும். ஏன்னா யாருமே உட்காந்து வேலை செய்கிறாங்களே தவிர கீழே குனிஞ்சு வளைஞ்சு நிமிர்ந்து யாரும் வேலை செய்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இல்லை. இன்றைக்கி எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குது. உட்காந்த இடத்துல இருந்து எல்லாமே செய்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே மனிதனுடைய உடல் உழைப்பு தான். தண்ணீர் எடுக்கணுன்னாலும் 10 குடம் தண்ணியை கிணத்துலேருந்து இறைக்கணும். இன்றைக்கி எந்த பொம்பளையும் குடத்துலேருந்து தண்ணி மோந்து தர்றதில்ல.
குழாயை திறந்து விட்டால் தண்ணி வருது, அது எதுக்கு கையை ஒட்டி மோக்க இந்த குழாயை திறந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. இந்த முறையில் அதனால் வயிற்றுக்குள்ள புண்கள் ஏற்படுது, அவங்களுக்கு உண்டான உபாதைகள் ஏற்பட்டு குடல் புண்கள் அதிகரிக்க அதிகரிக்க மயக்கம்தான் வரும். அதனால் நல்ல உணவு சாப்பிட்டு சரியான உணவு சரியான விகிதத்தில் சாப்பிட சாப்பிட இந்த மயக்கம் வராமல் பாதுகாக்கலாம். இந்த மருந்தை பயன்படுத்தி எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் தூத்துக்குடியில் இருந்து முன்னாள் இராணுவத்தினர் ஒருவர் வீரபாண்டி என்பவர் கடிதம் எழுதியுள்ளார். அவர் கால் முட்டியில் வலி இருப்பதால் கால்களை மடக்க முடியவில்லை என்று எழுதியுள்ளார். பலமுறை மருத்துவம் செய்தும் அவர் கால் வலி தீரவில்லை என்றும் அவதிக்குள்ளாயிருக்கார். அவருடைய கால் வலி தீர மருத்துவம் கூறுமாறு நம் நிலையத்திற்கு எழுதியுள்ளார். இவர்களுக்கான மருந்து முட்டி வலி. முட்டி வலி என்றால் சாதாரண வலியாக இருக்கும். இப்பொழுது உள்ள உணவு பழக்கம் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக இயற்கை உணவு, இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு அது. ஏனென்றால் அந்த இயற்கை முறை அரிசியை நாம் சாப்பிட வேண்டும். இயற்கை முறை அரிசியை சாப்பிட்டால் அதில் உள்ள உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதில் எந்த உப்பும் பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். அவர் இராணுவ வீரராக இருப்பதால் அவர் அதிக அளவு மாமிசங்களையும் மீன்களையும் சாப்பிட்டு இருப்பார். அதை இனி தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக இயற்கை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இயற்கை உணவு எடுக்க எடுக்க உடலில் உள்ள உப்புத்தன்மைகள் மாறும். ஊறுகாய் சாப்பிடுவதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். ஒரு நாள் ஊறுகாய் சாப்பிட்டால் ஒரு மாதத்திற்கு தேவையான உப்பு உடலில் போய் சேரும். கண்டிப்பாக முட்டி வலி நிற்காது. ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்பார்கள். ஆனால் இந்த முட்டி வலி தீராது. முட்டி வலி தீர வேண்டும் என்றால் ஊறுகாய் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். கறி மீன்களை சாப்பிடுவார்கள். மீன்கள் கருவாடுகளை, தூத்துக்குடி என்றால் கருவாடுக்கு பேர் போன இடம். கருவாடு இல்லாமல் அங்கு சாப்பிடுவர்கள் கிடையாது. அந்த கருவாட்டை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். கருவாடு என்றால் மீன்கள் உப்புகளால் தடவப்பட்டது. அந்த உப்புத்தன்மை நம் உடலில் போய் சேர்ந்து முட்டிகளில் உள்ள பகுதிகளில் உப்பு சேரும். அந்த உப்பு சேரும் பொழுது முட்டிக்கு முட்டி உராய்வு ஏற்பட்டு முழங்கால் தேயும் என்று சிலர் கூறுவார்கள். முழங்கால் கண்டிப்பாக தேயும். உப்புத்தன்மை மூட்டுகளில் நிறையும் போது உப்பும் தேயும் போது கண்டிப்பாக முட்டி தேயும். உப்புத்தன்மை குறைந்திருந்தால் முட்டிகள் தேயாது. அவர்கள் கண்டிப்பாக உணவில் உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி என்றால் பாதமுள்ளி என்பார்கள். அந்த சப்பாத்தி கல்லியை இரண்டாக பிரித்தெடுத்து அதில் உள்ள முள்களை நீக்கி நடுப்பகுதியில் வேப்பெண்ணெயை தடவி விளக்கில் நன்றாக வாட்டி முட்டிகளில் வைத்து கட்ட அவர் வலியும் குறையும். கால் மடக்க நீட்ட முடியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு கால் மடக்கும்படியாக ஆகும். இது வாரம் ஒரு முறை செய்ய வேண்டும். எரிக்கலை கொண்டு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். எரிக்கலை ஒத்தடம் என்றால் சாணத்தில் சரிபாதி எரிக்கலையை வெட்டி போட்டு சாணத்துடன் சேர்த்து அடுப்புக்குள் போட்டு அந்த சாணத்தை எடுத்து நாம் ஒரு துணியில் வைத்து ஒத்தடம் கொடுத்து வர முட்டி வலி தீரும். இந்த மூட்டு வலி தீர்வதற்கு கண்டிப்பாக உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும். உணவில் கண்டிப்பாக உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட அரிசியும் அல்லது காய்கறிகளையும் நாம் பயன்படுத்த உடலில் உள்ள உப்புக்கள் குறையும். இப்பொழுது உள்ள அரிசிகள் அனைத்திலும் உப்பு என்றால் யூரியா உப்பை தான் குறைக்க வேண்டும். உப்பு என்றால் நாம் கடல் உப்பை சாப்பிடுகிறோம், அந்த உப்பு அல்ல, உரம் சேர்ந்த உப்பு. ரசாயன உரங்களை நாம் குறைத்த விவசாயத்தில் எடுத்த அரிசிகளை சாப்பிட இந்த மூட்டு வலி குறையும். மூட்டு வலி குறைந்தால் கால் தன்னால் மடக்க முடியும். மடக்க முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உடலில் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது சுரக்காயை சமைத்து சாப்பிட அவர்கள் உடலில் உள்ள உப்புக்கள் களையும். உப்பு குறைய சுரக்காயை தினமும் மாலை வேளையில் அடையாக செய்து சாப்பிடலாம். சுரக்காயுடன் சரிசமம் அளவிற்கு அரிசி மாவு சேர்த்து அரைத்தெடுத்து தோசையாக சுட்டெடுத்து சாப்பிடலாம், அடையாக சுட்டெடுத்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிட உடலில் உள்ள உப்புக்கள் குறையும். உப்பு குறைய கால் வலி குறையும். கால் வலி குறையும் போது மூட்டுகளிலும் உள்ள நரம்புகள் அனைத்திலும் உள்ள வலிகள் குறையும். இந்த வலிகளை குறைய கண்டிப்பாக சப்பாத்தி கல்லியை வேப்பெண்ணெய் தடவி விளக்கில் வாட்டி அந்த மூட்டுகளில் இரவு நேரத்தில் கட்டி பகலில் கழட்ட வேண்டும். இப்படி கழட்டினால் ஒழிய அந்த மூட்டு வலி குறையாது. ஏனென்றால் மூட்டுகளில் உள்ள ஜவ்வு பகுதியில் உள்ள தசைகள் உள்ள
அந்த நார்த்தசையில் உள்ள கொழுப்புகள் கரைந்திருக்கும். கொழுப்பு கரைந்து உப்புகள் இருக்கும். அந்த முட்டிகளில் உள்ள உப்புகள் வெளியேற இந்த சப்பாத்தி கல்லியினுடைய எண்ணெய் தடவிய வாட்டி எடுத்தவை கட்டி வர உள்ளே உள்ள உப்புக்கள் கரையும். மூட்டுகளில் உள்ள உப்பு கரைய வலி நீங்கும். வலி நீங்க அவர்கள் கால் மடக்கி நீட்டலாம். இந்த நிலையில் உள்ள இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, நமது நேயர்களாக இருந்தாலும் சரி, முட்டி வலிக்கு இது சிறந்த மருந்து. கண்டிப்பாக சாணி ஒத்தடம் கொடுக்க வேண்டும். சாணியில் சரிபாதி அளவுக்கு எருக்கம் இலை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் எருக்கம் இலையை வேக வைக்கும்போது கண்டிப்பாக வலியை எடுக்கும். எந்த இடத்தில் வலி இருந்தாலும், நரம்பு மண்டலத்தில் வலி இருந்தாலும் சாணியுடன் சேர்த்து எருக்கலை சேர்த்து ஒத்தடம் கொடுக்க கொடுக்க அந்த நரம்புகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மென்மையாக மாறும். இந்த மென்மையாக மாறும்போது கால் மடக்கும் தன்மை ஏற்படும். அவர்கள் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும். இப்பொழுது அவர்கள் கால் வளைந்திருக்கும். ஏனென்றால் மடக்க முடியாமல் இருந்து பழகியதால் கண்டிப்பாக மடக்க முடியாமலே இருக்கும். அதனால்தான் நாம் சிறு வயதில் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு பழகுகிறோம். அதேபோல் இன்று வரை நாம் அந்த பழக்கத்திலே இருந்தால் கால் முட்டிகள் கண்டிப்பாக மடக்க முடியாமல் போகாது. நாம் சிறிது காலம் மேஜை மேலே நாற்காலியின் மேலேயே சாப்பிட்டு பழகிவிட்டோம் என்றால் கால் மடங்காது. அவர்களுக்கு கண்டிப்பாக இது உதவாது. ஏனென்றால் அந்த மூட்டு மடங்கும் இடத்தில் எலும்பு முட்டிக்கொள்ளும். எலும்பு விரிந்து கொடுக்காது. ஏனென்றால் வயது அதிகமாகிவிட்டது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதனால் கண்டிப்பாக சிறுவர்களாக இருந்தால் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு பழக வேண்டும். அதே பழக்கம் வாழ்நாள் முழுவதும் செய்ய எந்த காலத்திலும் அவர்களுக்கு மூட்டு வலி வராது. கீழே உட்கார்ந்து சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிட்டால் சில நாட்களுக்கு பின் தொடைகளில் ரத்தம் இறங்காமல் இதே மூட்டு வலி வரும். சிறுவர்களுக்கே மூட்டு வலி வரும்போது பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டாம். இவர்கள் கீழே உட்கார்ந்து சாப்பிடாமல் நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிட்ட பழகியதால் மூட்டு வலி அதிகரிக்கிறது. இந்த மூட்டு வலிக்கு இந்த சப்பாத்தி கல்லி வேப்பெண்ணெயை தடவி கண்டிப்பாக வாட்டி முட்டியில் கட்டி அந்த முட்டி வலியை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.